ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸில் கியர் ஒயர் யூஸ் பண்ணி அந்த கியர் ஒயரில் எப்படி செயின் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடல் ப்ரேஸ்லெட் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒன் பை ஒன்னாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கியர் ஒயரை எவ்வளோ கட் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ நம்மளுடைய ஹேண்டை இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஹேண்டில் பாதி தான் பீட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 4 இன்ச் சைஸில் தான் நான் கியர் ஒயரில் பீட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இது 2 இன்ச் சைஸ்லையும் நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 3 இன்ச் சைஸ்லையும் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்றாப்புலையும் அந்த பீட்ஸோட கவுண்டிங் வேரி ஆகும். நம்மளோட சைஸில் இருந்து ஒரு 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட்டை நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கியர் ஒயரை கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ கியர் ஒயர் எவ்வளோ கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4 இன்ச்சு மெஷர் பண்ணியிருக்கிறோம். இந்த 4 இன்ச்சோட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வரும். ஸோ இந்த 6 இன்ச்சில் தான் கியர் ஒயரை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கியர் ஒயரோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சு சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ இதுக்கு பிறகு இதில் ஒரு கியர் லாக் இந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கியர் லாக் போட்டுட்டு ஜம்ப்ரிங்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம். பட் இதில் நம்ம ஜம்ப்ரிங்ஸ் ஆட் பண்ணலை. ஜம்ப்ரிங்ஸ் ஆட் பண்ணாமலே கியர் ஒயரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கியர் லாக்கு உள்ளாடி விட்டு வெளியில் எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு லூப் வர்றது மாதிரி நம்ம இழுக்கணும். ஸோ இழுத்துட்டு இப்போ இந்த ஹோலில் தான் இப்போ நம்ம ஜம்ப்ரிங்ஸை ஆட் பண்ணணும். கியர் ஒயரை இழுக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழுக்கக்கூடாது. ஃபாஸ்ட்டாக இழுத்தீங்க அப்படின்னா கியர் லாக் வெளியில் வந்துடும். ஸோ அதனால் இழுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாகவே இழுத்துடுங்க. ஏன்னா அந்த லூப் வரணும். அந்த லூப்பில் தான் நம்ம ஜம்ப்ரிங்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நான் அந்த லூப்பில் ஒரு ஜம்ப்ரிங்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஜம்ப்ரிங்ஸ் ஆட் பண்ணதுக்கு பிறகு இப்போ அதை டைட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணும்போது கியர் ஒயர் எண்டில் நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா டைட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பிளேயர் யூஸ் பண்ணி நம்ம இழுத்தோம் அப்படின்னாலும் ஈஸியாக டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைட் பண்ணதுக்கு பிறகு தான் கியர் லாக்கை லாக் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாக் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சைடு எண்டில் லாக் பண்ணதுக்கு பிறகு ஒவ்வொரு பீட்ஸை ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்க பீட்ஸ் பார்த்தீங்கன்னா சக்ரி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3 மார்பிள் பீட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 3 மார்பிள் பீட்ஸ் ஆட் பண்ணதுக்கு பிறகு எகெயின் ஒரு சக்ரி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் 6 பேர்ல் பீடு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பேட்டர்னில் நீங்கள் பீட்ஸ் ஆட் பண்ணணும்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ண விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பீட்ஸும் உங்களுடைய விருப்பம் தான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பீட்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த பீட்ஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு 3 மார்பிள் பீட்ஸு அப்புறம் சக்கரை. ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பமான பேட்டர்னை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக மெஷர் பண்ணி பார்க்கணும். ஸோ எவ்வளோ இன்ச்சு நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. என்னோடய ப்ரேஸ்லெட் சைஸ் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு. அந்த 7 இன்ச்சிலேருந்து 3 இன்ச்சு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4 இன்ச்சு வரும். ஸோ இப்போ பீட்ஸோட கவுண்டிங்கும் எனக்கு 4 இன்ச்சு வேணும். ஸோ இப்போ நான் நமக்கு ஆட் பண்ண பீட்ஸை கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இன்ச்சு இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ இதனுடைய மெஷர்மெண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 4 இன்ச்சு சைஸில் நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய சைஸ் எவ்வளோ இருக்கோ அந்த சைஸில் இருந்து -3 இன்ச்சு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அளவில் பீட்ஸோட கவுண்டிங் நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். பீட்ஸோட கவுண்டிங் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4 இன்ச்சு சைஸில் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கு பிறகு இதில் ஒரு கியர் லாக் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஃபஸ்ட் எப்படி பண்ணமோ அதே மாதிரி சேம் தான் இந்த சைட்லேயும் நம்ம லாக் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே லாக் பண்ணதுக்கு பிறகு இதுலேயும் ஒரு கியர் ஜம்ப்ரிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜம்ப்ரிங்ஸ் ஆட் பண்ணதுக்கு பிறகு அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஜம்ப்ரிங்ஸை. அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கியர் ஒயரை அந்த பீட்ஸுக்கு உள்ளாடி விட்டுட்டு அதுலேயும் நமக்கு உள்ளே விடும்போது திருப்பியும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் எக்ஸ்ட்ரா வரலாமல் இருந்தாலும் ஓகே தான். ஸோ வந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நான் அதை கட் பண்ணிக்கிறேன். இப்போது ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு போர்ஷன் நாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போது செகண்ட் போர்ஷனை ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செயின் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த செயினோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஃபஸ்ட்டு இருக்கிற செயினோட சைஸ் 1.5 இன்ச்சு சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். செகண்டோட செயினோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2 செயினையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரேஸ்லெட்டில் எண்டில் ஒவ்வொரு எண்ட்லேயும் ஒவ்வொரு செயினை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செயின் ஆட் பண்ணும்போது ஜம்ப்ரிங்ஸில் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஜம்ப்ரிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு செயின் ஆட் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக ஜம்ப்ரிங்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் செயின் வெளியில் வராது. ஸோ இப்போ நம்ம ஒரு சைடு
ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி செகண்ட் சைட்லேயும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லேயுமே நம்ம செயின் ஆட் பண்ணதுக்கு பிறகு செயினோட எண்டில் ஒரு சைடு எண்டில் வந்து ஹூக் ஆட் பண்ணுவோம். இனி ஒரு சைடு எண்டில் ஒன்றில் சார்ம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சார்ம்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பீட்ஸில் ஏதாவது ஒரு பீட்ஸை வந்து ஹேங்கிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1.5 இன்ச்சி சைஸ் எடுத்ததில் வந்து நம்ம ஹூக் ஆட் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சி சைஸில் எடுத்ததில் வந்து ஒரு சார்ம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சார்ம்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு பீட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சார்ம்ஸை ரெடி பண்ணிவிட்டு அந்த செயினோட எண்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கியர் ஒயரில் எப்படி செயின் அட்டாச் பண்ணணும், எவ்வளோ சைஸில் பீட்ஸ் நம்ம எடுக்கணும், அது மட்டும் இல்லை செயினோட மெஷர்மெண்ட் எவ்வளோ கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த மாடலில் நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதனோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த ப்ரேஸ்லெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சி சைஸில் தான் நாம் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ரேஸ்லெட்டில் நம்ம ஹூக்கு அண்டு சார்ம்ஸையும் நம்ம மெஷர் பண்ணலை. ஸோ மெஷர் பண்ணாமல் நமக்கு 8 இன்ச்சி சைஸில் இந்த ப்ரேஸ்லெட் இருக்குது. ஸோ இதை இப்போ நான் கையில் வேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ இந்த ப்ரேஸ்லெட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரேஸ்லெட்டோட ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ரேஸ்லெட்டோட ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஒரு சைடு பீட்ஸும் இனி ஒரு சைடில் செயினும் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாடலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரேஸ்லெட்டில் நம்ம ஒரு சின்ன வேரியேஷன் பண்ணலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் ஹூக்கோட மெஷர்மெண்ட்டை நம்ம எடுக்கலை. ஸோ ஹூக்கோட மெஷர்மெண்ட்டை நம்ம எடுக்கதா இருந்தோம் அப்படின்னா செயினோட லென்த்தை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 1.5 இன்ச்சி சைஸில் எடுத்த அந்த செயினில் தான் நம்ம ஹூக் வந்து அட்டாச் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ அந்த 1.5 இன்ச்சி எடுத்த செயினில் நம்ம வந்து 1 இன்ச்சி சைஸ்லேயே செயினை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 1 இன்ச்சி சைஸில் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஹூக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு வந்துடும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து 1.5 இன்ச்சி லென்த் வந்து கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரியும் நம்ம செயினை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அல்லது இல்லை இந்த சைஸே போதும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ரேஸ்லெட் வீடியோ பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.